சிகையும் நகையும் பெண்ணுக்கு அழகு, வீண் பகையும் புகையும் ஆணுக்கு கேடு. ஒரு மனிதன் ஒரு கொள்கையை சொன்னால் அதை கடைபிடிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். காதலிக்கு முத்தம் கொடுத்தால் கூட உன் வாய் நாரும், அவள் முகம் மாறும். காதலியானாலும் சரி, மனைவியானாலும் சரி, முத்தம். இளைஞர்களை காப்போம், தடுப்போம் தடுப்போம், புயலையை தடுப்போம், காப்போம் காப்போம், இளைஞர்களை காப்போம். புகையிலை அது நமக்கு பகையிலை, புகையிலை அது நமக்கு பகையிலை. நான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு பேர் இயக்கம் பாரதிய ஜனதா. அந்த இயக்கத்தை பார்த்துவிட்டு நான் வரவில்லை. உலகத்திலே புகையிலை ஒழிப்பு என்பது ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்துக்காக நான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை சார்ந்தவன் என்ற முறையிலோ, இல்லை ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற முறையிலோ இங்கே வரவில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் கையிலே தமிழிசை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நோக்கம் தலை சிறந்த நோக்கம். ஒரு இயக்கம் என்பதை விட இந்த உலகத்திலே புகையிலை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை ஒரு பொதுநல நோக்கத்தோடு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்து போராடுகின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு நான் இயக்கத்தை எல்லாம் பாராமல் நான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியோடு இங்கே வரவில்லை, கொள்கையோடு வந்திருக்கின்றேன். நான் இங்கே இருக்கக்கூடிய கொடிகளின் வண்ணத்தை பார்த்த வரவில்லை, நான் கொண்ட கொள்கையின் எண்ணத்தோடு மட்டும்தான் இங்கே வந்திருக்கின்றேன். ஏதோ கூப்பிட்டாங்க, சினிமாவில் திரைப்பட ஒரு இயக்குனர், நான் எல்லாரும் நீங்க புகை பிடிக்காதீங்க, புகையில எதுக்குறேன்னு சொல்றதுக்கு வரல. ஒரு மனிதன் ஒரு கொள்கையை சொன்னால் அதை கடைபிடிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். கடையில நானும் சிகரெட்டை வாங்கி குடிச்சிட்டு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கெடுத்துட்டு நீ புகைப்பிடிக்காதே என்று சொல்லக்கூடியவன் டி ராஜேந்தர் அல்ல. இளைஞர்கள் உடனே சொன்ன இவர் என்ன பழுத்த பழம் மாதிரி சொல்றாரு நினைச்சிடாத. உன்னோட பாணியிலே சொல்றேன், காதலிக்கு முத்தம் கொடுத்தால் கூட உன் வாய் நாரும், அவள் முகம் மாறும். இந்த புகையிலையும் இந்த புகையும் ரத்தத்தையும் கெடுக்கும், உன்னுடைய காதலிக்கு நீ கொடுக்கும் மொத்தத்தையும் கெடுக்கும். காதலியானாலும் சரி, மனைவியானாலும் சரி, முத்தம். அதை தான் சொல்லி தரணும். சும்மா இது இந்நேரம் நான் பேசுறேன், இப்ப ஏன் இதை சொல்றேன்? எதுகை மோனை என்பது வார்த்தை மட்டுமல்ல, வார்த்தைக்குள் தான் வாழ்க்கை இருக்கிறது. சிகையும் நகையும் பெண்ணுக்கு அழகு, வீண் பகையும் புகையும் ஆணுக்கு கேடு. சிகையும் நகையும் பெண்ணுக்கு அழகு, வீண் பகையும் இந்த புகையும் ஆணுக்கு கேடு. நகைத்தால் ஆனந்தம் வரும், புகைத்தால் ஆரோக்கியம் கெடும். அதனால இளைஞர்களே ஒன்னு சொல்ற, அம்மா சொன்னாங்க பாக்கெட்ல போடணும், புகைத்தால் புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடு விளைக்கும். பாக்கெட்ல இருந்தாலும் இளைஞன் பாக்கெட்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன செய்யணும்ன்றீங்க? இன்னொன்னு பலகை என்று சொல்கிறார்கள். புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்று சொல்லி பலகை வைக்கின்றதா? அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம் பலகை, அதையும் மீறி புகைப்பிடிக்கிறது பலகை. ஒரு உறவை காத்த கிளின்ற படத்துல ஒரு குடிகார வேஷத்துல பச்சை தண்ணியை வச்சுக்கிட்டு நடிச்சா கூட கையில புகைப்பிடிச்சுக்கிட்டு புகைப்பிடிக்கிற மாதிரி டிஆர் நடிக்கல. இதுல இருந்து ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவுலாம் வேணாம். இளைஞர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், என்னோட ஒருதலை ராகத்திலே அறிமுகமானவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். தேர்தல் களத்துக்கு சென்று வாக்கு கேட்க செல்லவில்லை. பொதுநல கருத்தோடு இங்கே காலையிலே கதிரவன் உதித்தால் தாமரை மலரும் என்பதை போல தாமரையை கையிலே தாங்கி இந்த கதிரவன் சுட்டரித்தாலும் பரவாயில்லை, இந்த தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல கருத்தை இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஐயா அவர்களுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய இவர்கள் நல்ல கருத்தை சொல்லுகிறார்கள், நல்ல கொள்கையை சொல்லுகிறார்கள். அதற்காகத்தான் வந்தேன். இங்கே நான் அரசியல் பேச விரும்பவில்லை. வந்தவர்கள் இங்கே வேறு விஷயமாக அரசியல் கேள்வி கேட்டார்கள். அரசியலை பதிக்க வரவில்லை, அரசியல் கருத்தை பதிக்க விரும்பவில்லை. இங்கே இந்த பொதுநல கருத்தை நான் வலியுறுத்த மட்டும்தான் வந்தேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா இயக்கத்துக்கும் தமிழிசை அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.